வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கம் உண்மையிலே மனச உருக்குற ஒரு ஆழமான கதைய பத்தினது. எம்பதி, அதாவது அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிற அந்த குணம் எவ்வளவு பெரிய மேஜிக் பண்ணோன்னு இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா காட்டும். வெறும் வார்த்தைகள் இல்லாம நம்ம செயல்களால ஒருத்தருக்கு எப்படி பொது வாழ்க்கையை கொடுக்க முடியும்னு இன்னைக்கு நாம அலச போறோம். வாங்க இந்த அருமையான கதைக்குள்ள நேரா போலாம். முன்பின் தெரியாதவங்க எப்படி நம்ம வாழ்க்கைய மாத்துவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பமோ நண்பர்களோ நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் இல்லையா? ஆனா எந்த முகவரியும் இல்லாத யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த எதிர்பாராத அன்பு, அதுக்கு நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடுற சக்தி இருக்கு. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கறத தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். சரி, முதல் பகுதி என்னன்னு பாப்போம். விடுதியில் ஒரு சோகமான நாள். ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு லாட்ஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு அப்பாவும் அவரோட சின்ன வயசு பையனும் தங்குறதுக்காக வராங்க. அங்க இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் அங்க வேலை பார்க்குறவங்க அவங்க அன்றாட வேலைகள்ல ரொம்ப பரபரப்பா சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்காங்க. பாத்திரங்களோட சத்தம், ஆட்களோட நடமாட்டம்னு ஒரே பிஸியா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த டேபிள்ல உட்காந்துருக்கிற அந்த சின்ன பையன் மட்டும் உலகமே இருண்டு போன மாதிரி ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சோகத்துல இருக்கான். அந்த பையனோட கனத்த அமைதி அந்த சுறுசுறுப்பான சூழ்நிலைக்கு அப்படியே நேர்மாறா இருக்கு. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குதுங்க. அந்த லாட்ஜ் மேனேஜர், அதாவது காப்பாளர், சும்மா தன் வேலையை மட்டும் பார்க்காம சுத்தி என்ன நடக்குதுன்னு ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற ஒருத்தரா இருக்காரு. அந்த சின்ன பையனோட வாடிப்போன முகத்தை அவர் பார்க்கறாரு. உடனே தங்கிட்ட வேலை பார்க்குற ஆட்களை கூப்பிட்டு அந்த அப்பா கிட்டயும் பையன்கிட்டயும் போய், உங்களுக்கு ஏதாவது வசதி குறைவா இருக்கா, வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு ரொம்ப அன்பா கேட்டுட்டு வர சொல்றாரு. ஆனா அந்த அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்க அவ்வளோ அக்கறையா கேட்டதுக்கு, எங்களுக்கு எந்த குறையும் இல்லப்பா, எல்லாம் நல்லாவே இருக்கு அப்படின்னு ரொம்ப பண்பா பதில் சொல்லிட்டு அவங்கள உடனே அனுப்பி வச்சிடுறாரு. ஏன்னா தன் பையனோட இந்த தீவிரமான சோகத்துக்கு என்ன உண்மையால காரணம் அப்படிங்கறத அந்த நேரத்துல பப்ளிக்கா வெளியே சொல்ல அவர் விரும்பல. அடுத்து பகுதி 2, தந்தையின் அன்பான வேண்டுகோள். சாப்பாடு முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அப்பா யாருக்கும் தெரியாம ரகசியமா போய் அந்த லாட்ஜ் மேனேஜரை தனியா சந்திக்கிறாரு. அங்க அவர் ஒரு ரொம்ப கசப்பான உண்மையை சொல்றாரு. தன் அருமை மகனுக்கு ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் வந்திருக்கிறதாகவும், அதுக்கான அடுத்த கட்ட சிகிச்சைக்காக கட்டாயமா நாளைக்கு காலையில அவனுக்கு மொட்டை அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதாகவும் கண்ணீரோட சொல்றாரு. நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன பையன் தன்னோட முடியை இழக்கிறது, அது ஒரு நோய்க்காக இழக்கிறதுங்கிறது அவனுக்கு எவ்வளோ பெரிய மனவலியை கொடுக்கும். அதனாலதான் அவன் உலகமே முடிஞ்சு போன மாதிரி அவ்வளோ சோகமா இருந்திருக்கான். அந்த மேனேஜர் கிட்ட அந்த அப்பா வச்ச ஒத்த கோரிக்கை இதுதான். நீங்க யாரும் அவனை பார்த்து பரிதாபப்படவோ என்ன எதுன்னு கேட்காமலும் இருக்கணும். இந்த வார்த்தைகள் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. ஏன்னா ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கிற தன் பையனோட மனசுக்கு மத்தவங்களோட பரிதாப பார்வைகளோ இல்ல துருவி துருவி கேட்கிற கேள்விகளோ இன்னும் அதிக வலியை தான் கொடுக்கும்னு அந்த அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு இப்போ தேவையானது பரிதாபம் கிடையாது, அந்த நாளையும் அவனையும் ரொம்ப இயல்பா கடந்து போற ஒரு சாதாரணமான சூழல் தான். இப்போ பகுதி 3, எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி. அந்த ரொம்ப கஷ்டமான இரவு ஒரு வழியா முடியுது. மறுநாள் காலை விடியும் போது மருத்துவ சிகிச்சையோட ஒரு பகுதியா அந்த அப்பா தன் பையனுக்கு மொட்டை அடிக்கிறாரு. அந்த சின்ன பையனோட முகம் முற்றுமுழுதா வாடி போயிருக்கு. அப்பா தன் உள்ளத்து வழியெல்லாம் மறைச்சிக்கிட்டு பையனோட கையை பிடிச்சபடி காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ரொம்ப தயங்கி தயங்கி மறுபடியும் அதே ரெஸ்டாரண்ட்டை நோக்கி நடந்து வராங்க. என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த பயம் அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கு. ரெஸ்டாரண்ட் கதவை திறந்து உள்ள நுழைஞ்ச அந்த அப்பாவும் பையனும் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டாங்க. எந்த வார்த்தையும் வரல அவங்களுக்கு. ஏன்னா அங்க இருந்த ஊழியர்கள், சமையல்காரர்கள், அந்த மேனேஜர்னு அனைவருமே தங்களோட தலைய மொட்டை அடிச்சிருந்தாங்க. ஒருத்தர் கூட மிச்சம் இல்ல. அந்த சின்ன பையன் தான் ஏதோ குறைபாடு உள்ளவன்னு நினைச்சு தனிமைப்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு தைரியம் சொல்ல எந்த வார்த்தையும் பேசாம ஒட்டுமொத்த ஊழியர்களும் தங்களோட முடிகளை அவனுக்காக தியாகம் செஞ்சிருந்தாங்க. நிஜமாவே இது எவ்வளவு ஒரு அற்புதமான மனசை உருக்குற செயல் இல்லையா? இத நேர்ல பார்த்த அந்த அப்பாக்கு ஒரே நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. தாம் பையனுக்காக யாருனே தெரியாதவங்க செஞ்ச இந்த மாபெரும் விஷயத்த பார்த்து அவர் கண்கள் அப்படியே குழமாகிடுச்சு. ஆனா அந்த சின்ன பையன், அது வரைக்கும் ரொம்ப சோகத்துல உடலமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிருந்த அந்த பையன், தமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இத்தனை பேர் மொட்டை அடிச்சிருக்கிறத பார்த்து அவனோட சோகம் எல்லாம் காத்துல பறந்து போய் பயங்கர உற்சாகமாயிட்டான். அவனுக்குள்ள புதுசா ஒரு உயிர் சக்தி பிறந்துச்சு. நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4, நம்பிக்கையும் அன்பின் வெற்றியும். ஒரு வார்த்தை கூட பேசாம இவங்க காட்டின இந்த மௌனமான அன்பு அந்த பையனோட மனநிலையில ஒரு பெரிய மேஜிக்கையே பண்ணிடுச்சு. அவன் அங்கிருந்த எல்லார் முன்னாடியும் ரொம்ப தைரியமா சத்தமா சொல்றான், தனக்கு வந்த நோய் மற்றும் அதுக்கான சிகிச்சையை நான் நம்பிக்கையோட எதிர்கொள்வேன். இந்த வாக்கியத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க எல்லாமே.
தான் நோயை நினைச்சு பயந்து நடுங்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையனுக்கு முகம் தெரியாத மனிதர்கள் கொடுத்த இந்த எதிர்பாராத சப்போர்ட் அப்படியே மலையளவு தைரியத்தை கொடுத்திருக்கு. முகம் தெரியாத அந்த மனிதர்களோட மனப்பூர்வமான வேண்டுதலாலும் அவங்களோட ஆசிர்வாதத்தினாலும் அந்த சின்ன பையன் தன்னோட கொடிய நோயை அளப்பரிய மன உறுதியோட எதிர்கொண்டு முழுமையா ஜெயிச்சான். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் மாபெரும் புகழோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்தா அப்படின்னு இந்த சம்பவத்தோட பதிவு நிறைவடையுதுங்க. சமூகத்திலிருந்து கிடைக்கிற ஒரு சின்ன சப்போர்ட் ஒரு உயிரை எப்படி காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? சரிங்க, நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ நான் இந்த கேள்வியை உங்ககிட்டயே விட்டுறேன். இன்னைக்கு நம்ம சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத அன்பை நாம எப்படி வெளிப்படுத்தலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பணமாவோ பொருளாவோ பெரிய உதவிகள் தான் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. நாம கொடுக்கிற ஒரு சின்ன புன்னகை, ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை, இல்லைன்னா இந்த கதையில வந்த மாதிரி ஒரு மௌனமான ஆழமான சப்போர்ட் கூட இருட்டுல தவிக்கிற ஒருத்தரோட வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம். அடுத்தவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து நம்மால முடிஞ்ச அன்பை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுப்போம். இந்த சிறப்பான கதை விளக்கம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன். இதே மாதிரி சிந்திக்க வைக்கிற இன்னொரு விளக்கத்துல நாம சீக்கிரமே சந்திப்போம். ரொம்ப நன்றி.